4 லட்சம் ஏக்கர் சாகுபடி நிலத்தை இல்லாம பண்ணிட்டோம்னு சொல்லாமலே சொல்லி வேளாண் பட்ஜெட்டை பச்சை துண்டை போட்டுக்கிட்டு படிச்சு முடிச்சிருக்காரு MRK பன்னீர்செல்வம். நான் டெல்டா மாவட்டத்துல பிறந்தவன்னு விவசாய வேடம் போடும் ஸ்டாலின் அரசாங்கம் மாநிலத்தோட மொத்த வருவாயில விவசாயத்துறைக்கு ஒதுக்கினது வெறும் 13.7% தான். 5வது முறையா வேளாண் பட்ஜெட்டை படிக்கிற அமைச்சர் வேளாண் சாகுபடி பரப்பளவை 151 லட்சம் ஏக்கராக உயர்த்தி சாதனை படைச்சிட்டோம்னு சொல்றாரு. போன பட்ஜெட்ல என்ன சொன்னார்னு திரும்பி பார்த்தா 2020-21ல 152 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்ப 155 லட்சம் ஏக்கரா உயர்த்திட்டோம்னு சொன்னாரு. 155 லட்சம் ஏக்கர்ல இருந்து அதிகரிச்சாதான சாதனை. இங்க என்னடான்னா 4 லட்சம் ஏக்கரை தொலைச்சிட்டு இத சாதனைன்னு சொல்றாங்க. நெல் குவிண்டாலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000, கொள்ளிடம் ஆற்றுல தடுப்பணைகள், மதுரைக்கு வேளாண் கல்லூரி, காவிரி வைகை குண்டாறு நதிநீர் திட்டங்கள்னு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் கடைசி பட்ஜெட்ல கூட நிறைவேற்றாம வெறும் பட்ஜெட்டை வேளாண் பட்ஜெட்னு சொல்லி படிச்சிருக்காரு திமுக அமைச்சர். கூடவே இருக்கிற உதவியாளரை பொது இடத்துல எரும மாடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தும் இவரெல்லாம் அமைச்சரா வச்சு பட்ஜெட் போட்டா இப்படித்தான் வெறும் பேப்பரா வரும். எருமடா நானே சாப்பிடுங்க. Ha 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 ha.